சுவாமி சரணமய்யப்பா! அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் என்னோட பாத நமஸ்காரங்கள் பகவானே! இப்போதைக்கு ஐயப்ப பக்தர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்ன அப்டின்னா, சபரிமலைக்கு போறதுக்கான விர்ச்சுவல் கியூ டிக்கெட் எப்படி புக் பண்றது? சில பேஜஸ்ல சில விஷயங்கள் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ எப்படி பண்றது அப்டின்னு. ஸோ இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா நம்ம எல்லா விஷயத்த பத்தி பார்க்க போறோம் ஐயப்பா. ஸோ பேசிக்கா எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்டின்றத பத்தி ஒரு சின்ன ஐடியா தான் குடுக்க போறோம். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணி காட்ட போறதில்ல. ஏன்னா, இருக்கக்கூடிய எல்லா மொபைல் நம்பர் வச்சும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஏன்னா நெறைய ஐயப்ப பக்தர்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி குடுத்தனால யார்ட்டயுமே ரெஜிஸ்டர் பண்ணாத மொபைல் நம்பர் இல்ல. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணாத மொபைல் நம்பர் இருந்தா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்ப அந்த ஒரு காரணம் தான். தினப்பரமா விர்ச்சுவல் கியூ டிக்கெட் எப்படி புக் பண்றது? தென் அத தாண்டி உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்ஃபேர் ஃபண்ட் ஒரு ரூ. 5 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது உங்களுக்கு விருப்பமா, விருப்பம் இல்லையா? அப்டின்னும் சில கேள்விகள் கேட்டுட்டு இருக்கு. ஸோ அத ஒமிட் பண்ணலாமா? அதுக்கு பே பண்ணணுமா? பே பண்ணா எப்படி பண்ணணும்? அப்டின்ற மாரி நெறைய விஷயங்கள் பக்தர்கள் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. குறிப்பா சில எரர்ஸ்லாம் வருது. ஸோ அப்ப அந்த எரர பார்த்து நான் பயப்படணுமா? அந்த மாரியான கேள்விகளும் வருது இப்ப. ஸோ இது எல்லாத்துக்குமான தீர்வா அந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும் பகவானே. வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப. முதல்ல அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான சபரிமலா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நம்ம விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணணும் இப்ப. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட்ல டைரக்ட்டா நீங்க Google Chromeயோ இல்ல ஏதோ ஒரு ப்ரௌசர்ல சபரிமலா ஆன்லைன் அப்படின்னு நீங்க அடிச்சு சர்ச் பண்ணாலே முதல்ல இந்த வெப்சைட் தான் வரும். ஸோ, அந்த வெப்சைட்குள்ள போய்க்கணும் இப்போ சபரிமலா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி. ஸோ, இதுல என்டர் ஆனோனே இந்த அதாவது இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஐடி இருக்குன்னா, நீங்க டைரக்ட்டா உங்களோட மெயில் ஐடியோ, உங்க ஃபோன் நம்பரையோ பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் குடுத்தீங்கன்னா உள்ள போயிரும் இப்போ. அப்படி இல்லாத பட்சத்தில புதுசா இப்ப தான் மொதல்ல ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிஜிஸ்டர் நீட் நியூ யூசர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இதில இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ, இதில ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருந்தா தான் மகனே அப்லோட் பண்ண முடியும். ஸோ, சிம்பிளா நம்ம என்ன சொல்லிக் குடுத்துருந்தோம் முன்னாடி அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ எதுவா வேணா இருக்கட்டும். அத யாருக்காவது வாட்ஸ்அப் பண்ணுங்க. திரும்ப அத உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க. அவங்க திரும்ப அனுப்புன ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ் ஆயி கரெக்ட்டான ஃபைல் சைஸ்ல இருக்கும். அத இதில ஆட் பண்ணீங்கனாலே போதும். ஃபோட்டோ ஆட் ஆயிரும். குறிப்பா அந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையாப்பா, இந்த எல்லா காலத்தையும் கண்டிப்பா எல்லா ரோவையுமே கண்டிப்பா நம்ம என்ட்ரி பண்ற மாரி இருக்கும் இப்ப. ஸோ கண்டிப்பா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். உங்களோட நேம் என்ன? 2வது லாஸ்ட் நேம். அதாவது ஃபர்ஸ்ட் நேம்னா உங்களோட பேர்ல முதல்ல இனிஷியல் போட்டீங்கன்னா, அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம். இப்ப எக்ஸாம்பிள் என்னோட பேரு வந்து எஸ். திருமலை அப்டின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து எஸ். சரிங்களா? லாஸ்ட் நேம் வந்து திருமலை. ஸோ அந்த மாரி பகவானே. உங்களுக்கு இனிஷியல் ஃபர்ஸ்ட்டா, லாஸ்ட்டான்றத உங்களோட ஆதார் கார்ட்ல எப்படி இருக்கோ அது மாரி அப்டேட் பண்ணிக்கோங்க. தென் மொபைல் நம்பர் என்னவோ அந்த கரண்ட் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, தென் அப்புறமா அட்ரஸ்ல ஜஸ்ட் உங்களோட தெரு பேர் மட்டும் போடுங்க போதும் இப்போ. தென் அப்புறமா செகண்ட் லைன் அட்ரஸ் கூட தேவையில்ல. ஏன்னா அதில ஸ்டார் இல்ல பார்த்தீங்களா? கண்ட்ரி வந்து இந்தியா, தென் ஸ்டேட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கலாம். தென் அதே மாரி பின்கோடு என்ட்ரி பண்ணிட்டு, ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா நம்ம ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு குடுக்க வேண்டியிருக்கும். விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்றதுக்குமே இந்த வாட்டி ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த 3 ஐடியும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ. தென் அப்புறமா மெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான். குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் மெயில் ஐடி குடுத்து வச்சுக்கிறது நல்லது இப்போ. என்ன காரணம் அப்டின்னா, ஒருவேளை நீங்க உங்களோட பாஸ்வேர்ட மறந்துட்டீங்க அப்டின்னா, ஃபர்காட் பாஸ்வேர்ட் குடுக்கும் பொழுது, ஃபோன் நம்பர் மட்டும் குடுத்துருந்தீங்கன்னா, நெறைய நேரம் ஓடிபி வர்றதில்ல. மெயில் ஐடி குடுத்துருந்தீங்கன்னா, மெயில் ஐடிக்கு ஓடிபி போயிருது. அந்த ஓடிபி வச்சு என்ன பண்ணலாம்? நீங்க புது பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணிக்கலாம் இப்ப. சரிங்களா? அதன் அப்புறமா கிரியேட் பாஸ்வேர்ட், கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் எப்டி இருக்கணும் அப்டின்னா, கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், சிம்பல் எல்லாமே கலந்து இருக்கணும் இப்ப. உதாரணமா சொல்றேனே, மலை MALAI 1, 2, 3 அண்ட் ஸ்டார். ஸோ இது போட்டீங்கன்னா, பாஸ்வேர்ட்ல எல்லாமே கேரக்டர் வந்துறதுனால உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். மேல என்ன அடிச்சீங்களோ, அதே இது திரும்ப கீழ. மலையில எம் மட்டும் கேப்பிட்டல் MALAI 1, 2, 3 அண்ட் ஸ்டார். ஸோ அப்போ அக்ரி ஆல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே என்ட்ரி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்ல மட்டும் தான் செய்றேன் இப்ப. நீங்க என்ட்ரி பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ்ல ஓடிபி கேட்கும். உங்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். எந்த நம்பர் குடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அது ஜஸ்ட் என்ட்ரி பண்ணாலே போதும். உங்களுக்கு நியூ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து உருவாயிரும் இப்ப. சரிங்களா? தென் ஆல்ரெடி என்கிட்ட யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருக்குன்னு என்ட்ரி பண்ணி உள்ள போயிரலாம். ஒருவேள உங்ககிட்ட ஃபோன் நம்பர் நான் போன வருஷம் பதிஞ்சது எனக்கு பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்டின்னா, ஜஸ்ட் ஃபர்காட் பாஸ்வேர்ட் குடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்ன முன்னாடி குடுத்தீங்களோ, அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அத என்ட்ரி பண்ணீங்கன்னா, நியூ பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிக்கலாம் இப்ப. ஸோ, இப்ப நமக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஃபர்காட் பாஸ்வேர்ட் எப்படி குடுத்து எடுக்கிறது அப்படின்ற ஐடியாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இப்போ நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க யூசர் நேம், பாஸ்வேர்ட என்ட்ரி பண்ணி உள்ள போலாம் இப்ப. ஸோ, நான் என்னோட ஐடிக்குள்ள போயிட்டேன். இதுல பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் கியூ, காணிக்கை, அக்காமடேஷன், கோல்டு லாக்கெட், பில்கிரிம் கைடு என்னெல்லாமோ இருக்கு. ஸோ, நமக்கு வந்து விர்ச்சுவல் கியூ டிக்கெட் தான் தேவை இப்ப. ஸோ, ஃபர்ஸ்ட் நான் விர்ச்சுவல் கியூ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, எந்த டேட்ல போக போறேன் அப்படின்றது.
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஜனவரி 1ஆம் தேதிக்கு போடுறேன் ஏப்பா. எந்த ரூட்டுன்னு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. மகர விளக்கு காலத்தை பொறுத்தளவு 3 பாதை வழியாகவும் போகலாம். அதாவது எல்லா பக்தர்களுக்கும் அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, பெருவழிப்பாதை அப்படின்ற புனிதமான பாதையானது மகர விளக்கு காலத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாதை. நம்மளோட பாரம்பரிய பாதையும் அதுதான். ஆனால் இப்போ ரீசெண்ட் பீரியடில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து பெருவழிப்பாதை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ அவங்க திறந்திருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம போய் அதை மோட்டிவேட் பண்ண வேண்டாம் இப்போ. தயவுசெய்து மகர விளக்கு காலத்தில், அதாவது ஜனவரி மாதம் யார் சபரிமலை யாத்திரை பயணம் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் பெருவழி பாதையில் போங்க இப்போ. தென் வண்டிப்பெரியார் பாதை, தென் புல்மேட்டு பாதை, வண்டிப்பெரியார் பாதை இருக்குல்ல இப்போ. இது வந்து எப்போ திறப்பாங்க அப்படின்ற அஃபிஷியல் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக அறிவிக்கலாம். ஆனால் அவங்க எதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா, 1ஆம் தேதியே பெருவழிப்பாதை, வண்டிப்பெரியார் பாதை அண்ட் பம்பா வழியாக போகிற சிறுவழிப்பாதை எல்லாத்தையுமே திறந்து வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க இப்போ. சரிங்களா? ஸோ நம்ம எரிமேலி பாதைன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஜனவரி 1ஆம் தேதிக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுனால. சரிங்களா? ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஸ்லாட்டு, உங்களுக்கு என்ன ஸ்லாட்டோ அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் ஸ்லாட் வந்து கரெக்டாகவே புக் பண்ணுங்க இப்போ. ஏன்னா பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கிறதுனால மேபி ஏதாவது ஒரு இடையூறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகவான், எந்த ஒரு காரணத்தினால. சரிங்களா? இப்போ நான் என்னோட கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் அதர்னு இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு அர்த்தம் என்னென்னா, செல்ஃப்னா என்னென்னா, எந்த நேமில் நான் வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேனோ அந்த ஐடிக்கு புக் பண்ணுறதுக்கு பேர் தான் செல்ஃப். பாருங்கள், செல்ஃப்னு கொடுத்தோன்னே கீழே ஒரே ஒரு ஐடி மட்டும் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஐடியை வச்சு தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வந்திருக்கேன். அதனால் அது மட்டும் வந்துருச்சு. இப்போ நான் அதர்னு கொடுக்கும் பொழுது நான் எக்ஸ்ட்ரா யாரையும் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்கள் டீட்டெயிலாம் காட்டும். இப்போ ஒருவேளை நான் எக்ஸ்ட்ரா யாரையுமே நான் ஆட் பண்ணலை, இனிமேல் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள், செலக்ட் பில்கிரிம், ஆட் பில்கிரிம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கணும், ஆட் பில்கிரிம் கொடுத்துக்கணும். ஏன்னா இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரேன். வேறு நான் யாரெல்லாம், அதாவது இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஐடிக்கு 10 பேர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 டிக்கெட் மட்டும் தான் நம்மளால் புக் பண்ண முடியும். இப்போ ஐடி யார் பேரில் இருக்கோ அவங்கள கண்டிப்பாக டிக்கெட் புக்கிங்கில் சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை பகவானே. இப்போ உதாரணமாக நான் வந்து சபரிமலைக்கு போகிறேன். அப்போ என்னோடய வீட்டில் உள்ள என்னோடய அப்பா பேர்லேயோ அம்மா பேர்லேயோ கூட நான் ஐடி ஓப்பன் பண்ணலாம். நான் ஐடி ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ அப்போ அவங்க பேரில் நான் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் என்னோடய நண்பர்கள் அவங்களோட பேர் ஒரு 10 பேரை ஆட் பண்ணி, அந்த 10 பேருக்கு மட்டுமே அவங்க ஐடி மூலமாக டிக்கெட் புக் பண்ண முடியும் இப்போ. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆட் பில்கிரிம் அப்படின்ற டீட்டெயிலு அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கல இப்போ, அந்த தகவல்கள் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் கண்டிப்பாக மொபைல் நம்பர் தேவை. உள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்கள ஆட் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் தேவையில்லை. தென் ஜெண்டர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த்து அண்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து மாறும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எந்த டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கல இப்போ. அதனால் வந்து இந்த 3 ஐடி மட்டும் கான்ஸ்டன்ட்டாக காட்டிக்கிட்டு இருக்கு. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட். இதே இது நான் 18 வயசுக்கு கீழே உள்ள யாரோட டேட் ஆஃப் பர்த்தையாவது நான் கொடுத்தேன்னா, எனக்கு எக்ஸ்ட்ராவாக காலேஜ் ஐடி அப்படின்ற விஷயம் ஷோ ஆகும் இப்போ. அண்ட் குறிப்பாக 5 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு விர்ச்சுவல் கியூ டிக்கெட் தேவையில்லை. 10லேருந்து 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற டிஸ்க்ளைமரையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ. ஸோ அப்போ ஃபோட்டோ ஐடி மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் பகவானே. ஸோ மற்ற விஷயங்கள், என்னோடய லாங்குவேஜு, நான் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன், என்னோடய அட்ரஸ், இதெல்லாம் வந்து செகண்ட்ரி. சரிங்களா? அதே மாதிரி கண்ட்ரி அப்படின்றதுல இந்தியா இருக்குது. அதர் கண்ட்ரினா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் கோட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோட், ஃபைனலாக ஃபோட்டோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபோனில் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை வேறு யாரும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தாலும் சரி, அதோட ஃபைல் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், அப்லோட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு யாருக்காவது சென்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு திரும்ப அனுப்ப சொல்லுங்கள். அவங்க அனுப்பின ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சம் கேபிஎஸில் தான் இருக்கும். அதை ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் ஆகிரும். ஃபைனலாக அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அக்ரி கொடுத்துட்டு ஐ ஹியர் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு அக்ரி கொடுக்குற மாதிரியான ஒரு டிக் பாக்ஸ் இருக்குல்ல பகவானே, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஐடி, நீங்கள் புதுசாக என்ட்ரி பண்ணுற டீட்டெயில் வந்து என்ட்ரு ஆயிரும். இது மாதிரி எத்தனை பேருக்கு நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா 10 பேர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ. சரிங்களா? ஸோ இப்போ நான் பேக் வந்துட்டேன். பாருங்கள், நான் ஒரு உள்ள ஆட் பண்ணிட்டு வெளியில் திரும்ப ரிட்டர்ன் வந்ததுனால என்னோட டேட் ஸ்லாட்லாம் காட்டல. நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டேட்டு ஸ்லாட்லாம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜனவரி 1 எரிமேலி பாதை, ஏதோ ஒரு டைமிங் நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதர்னே கொடுத்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ஐடி வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? செலக்ட்னு கொடுத்துக்கிறேன். நான் ஆட் பண்ண 2 ஐடி எனக்கு காட்டுது இப்போ. ஸோ 2யுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அப்புறமா சப்மிட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் ஆட் பண்ண ஐடி வந்து இந்த இடத்துல வந்துச்சு, ஷோ ஆகுது. அப்படி தானே? இப்போ இந்த இடத்துல கூட நான் எனக்கு வேண்டாம்னு என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பகவானே. அதாவது 10 டிக்கெட் புக் பண்ணலாம். 10 டிக்கெட் அட் அ டைமில் போட முடியுமா? அதாவது இப்போ நான் 2 நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, இது மாதிரி அதிகபட்சமாக ஒருக்க புக் பண்ணுறதுக்கு 5 நேம் தான் செலக்ட் பண்ண முடியும். திரும்பவும் நான் அதே மாதிரி 5 நேம்
செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ. சரிங்களா? அப்ப ஒரு கோட்டாக்கு வந்து 5 டிக்கெட் தான் நம்ம வந்து ஒரே டைம்ல சிங்கிள் டைம்ல போட முடியும் பகவானே. இல்ல ஒண்ணொண்ணாவும் 10 போடலாம். இல்ல 5 2 வாட்டி போடலாம் பகவானே. இது உங்களோட விருப்பத்துக்குன்னு எப்படினாலும் போட்டுக்கலாம் இப்போ. இது 2யும் ஒண்ணா சேர்த்து நான் செலக்ட் பண்ணி போடும்பொழுது, ஜெனரேட் ஆகுற டிக்கெட் வந்து ஒரே பிடிஎஃப்ல ஒரே பேஜ்ல வந்துரும் இப்ப. சரிங்களா? ஸோ அப்ப யார் வராங்க அப்படின்ற யாருக்கு நான் புக் பண்றோன்ற டீட்டெயில செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த இருக்கு பாருங்க இப்ப. பிரசாதம். பிரசாதம் அப்படின்றது நீங்க ஆஃப்லைன்ல வாங்குனாலும் வாங்கலாம் இப்ப. இல்ல ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வாங்குனாலும் வாங்கலாம். அது உங்க விருப்பம் சார்ந்தது. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கும் பொழுது, என்ன பிரசாதம் வாங்குறீங்களோ, அந்த பிரசாதம் வந்து உங்களோட விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங்லயே வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அப்ப இத காட்டுனாலே போதும். நீங்க லைன்ல நின்னு டோக்கன் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. இதுக்குன்னு ஒரு செப்பரேட் கியூ இருக்கு இப்ப. பிரசாத கவுண்டர். அந்த கவுண்டர்ல போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்க டைரக்ட்டா பிரசாதம் வாங்கிக்கலாம் பகவானே. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க, அரவணா வந்து ரூ. 100, அப்பம் ரூ. 45, அபிஷேக நெய் வந்து ரூ. 100, தென் மஞ்சள் அண்ட் குங்குமம் ரூ. 50, விபூதி வேணும்னா ரூ. 30. இதே பிரைஸ் தான் அங்கேயும் இருக்க பொழுது, இது ஆன்லைன்லேயே நீங்க பே பண்ணி வாங்குனாலும் வாங்கலாம். ஏன்னா ஆன்லைன்ல வாங்கும்பொழுது எக்ஸ்ட்ரா ரூ. 10 சார்ஜஸ் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு அ அப்பம் வேணும், அரவணை வேணும் அப்படின்னு காட்டுறேன். அரவணன் வேணும்னு நான் போடுறேன். மேக்ஸிமம் ஒரு பில்கிரிம் லிஸ்ட்ல வந்து 4 வரைக்கும் வாங்கலாம்னு காட்டுது. நான் 4 குடுத்துக்கிறேன். எனக்கு ரூ. 400 வந்துருச்சு. அதே மாரி பாருங்க, அப்பம் வந்து ரூ. 45, அது 2 தான் என்னால குடுக்க முடியும். அபிஷேக நெய் நான் எல்லாமே எவ்வளோ மேக்ஸிமம் குவான்டிட்டியோ அவ்வளோ குவான்டிட்டி நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் வாங்க முடியும். ஆஃப்லைன்ல நீங்க வந்து அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம். நான் ஆன்லைன்ல புக் பண்ணும்பொழுது இவ்வளோ தான் அதிகபட்சமா வாங்க முடியும் அப்படின்ற அதிகபட்ச குவான்டிட்டிய நான் புக் பண்ணிட்டேன் இப்ப. ஸோ இப்ப டோட்டலா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீழ ஷோ ஆகுது பாருங்க. ரூ. 850 நான் பே பண்ணணும். சரிங்களா? ஆனா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, இப்படி ஆன்லைன்ல நான் புக் பண்றதுனால ரூ. 10 எக்ஸ்ட்ராவா நான் சார்ஜ் வந்து கட்ட வேண்டியிருக்கும் இப்ப. ஒரு வேளை எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுவுமே எனக்கு வேண்டாம். திரும்ப வந்து எல்லாத்தையுமே டீசெலக்ட் பண்றேன். எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா, நான் எந்த விதமான பணமும் கட்டத் தேவையில்லை. சரிங்களா? அடுத்து கீழ பாருங்க. அ அதாவது வுட் யூ லைக் கான்ட்ரிபியூட் ஃபார் பில்கிரிம் வெல்ஃபேர். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஐயப்பா. இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதுக்காக அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இது வந்து கம்பல்சரி கிடையாது. எஸ் அப்படின்னு குடுத்து நீங்க சப்மிட் குடுத்தீங்க. ஆட் டூ விஷ் லிஸ்ட் குடுத்தீங்க. டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா, ரூ. 5 நீங்க கட்டணம் செலுத்துற மாரி இருக்கும். இது வந்து நோ அப்படின்னு குடுத்துட்டு, நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா, எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டி இருக்காது. அதாவது மேல ஆல்ரெடி நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. அப்பமோ, அரவணமோ எதுவுமே செலக்ட் பண்ணல. கீழயும் பாருங்க நோ குடுத்துட்டேன் அப்படின்னா, ஆட் டூ விஷ் லிஸ்ட் குடுத்தா, எந்த விதமான இடையூறுமே இல்லாம நான் டிக்கெட் புக் பண்ணிடலாம். அதாவது எந்த பேமெண்ட் ஆப்புக்குள்ளயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. எந்த கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங்கே ஃப்ரீ தான். ஒரு வேள நான் இங்கேயோ, அதாவது நான் பிரசாதம் டீட்டெயில்ல ஏதாவது ஒண்ணு என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதே மாரி இந்த வெல்ஃபேர் ஃபண்ட்ல நான் எஸ்ன்னு குடுத்துட்டேன்னா, நான் பிரசாதம் எவ்வளோக்கு வாங்குறேனோ, அதுக்கு ஒரு ரூ. 10 எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். பிளஸ் வந்து இந்த பில்கிரிம் வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்குல்ல இப்ப, ஸோ இதுலயும் வந்து ஒரு ரூ. 5 எக்ஸ்ட்ரா நான் ரூ. 15 பே பண்ற மாரி இருக்கும் இப்ப. அந்த பிரசாதமும் இதுவும் சேர்த்து. இல்ல பிரசாதம் வேண்டாம், நான் ஒன்லி இந்த ரூ. 5 மட்டும் பே பண்றதுன்னா, அது உங்க விருப்பம் சார்ந்தது. ஆனா, அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் பொருந்தும். இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம பத்தி மட்டும் சிம்பிளா சொல்லிர்றேன் இப்ப. அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மூலமாக விபத்து காப்பீடு திட்டம் வந்து சபரிமலையில பயணிக்கக்கூடிய பயணிகள் எல்லாருக்குமே குடுத்தாங்க. இதுல வந்து ரூ. 5,00,000 வரைக்கும் அவங்களுக்கு கவர் ஆகும். அதாவது விபத்து காப்பீடு திட்டமானது ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கக்கூடிய சபரிமலையில வரக்கூடிய பக்தர்கள் ஏதோ ஒரு விபத்தினால உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்துக்கு ரூ. 5,00,000 வரைக்கும் குடுக்குற மாரியான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தது இப்ப. ஸோ அந்த ஸ்கீம் வந்து இப்போ கன்டின்யூ ஆகுது. ஆனா அதுல என்ன கவர் ஆகாது அப்படின்னா, நேச்சுரல் டெத்லாம் கவர் ஆகாது இப்ப. அதாவது இயற்கை மரணம் ஏற்பட்டா கவர் ஆகாது. ஏதோ ஒரு காரணத்தினால சபரிமலைக்கு வர்றவங்களுக்கு ஒரு மாரடைப்புனாலயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூனால இயற்கை மரணம் அடைஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு எந்த விதமான இன்சூரன்ஸ் ஸ்கீமும் கிடையாது இப்ப. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த விஷயத்த தவிர்க்கணும். ஏன்னா போன வருஷம் 2024ல மட்டும் 24 டூ 25 மண்டல காலம், மகரவிளக்கு காலம் இருக்குல்ல இப்ப. இதுல மட்டுமே 45 பேர் உயிரிழந்திருக்காங்க. இயற்கை மரணத்தினால மட்டும். அந்த குடும்பங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்கீம புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு போதுமான அளவு நிதி வந்து கவர்மெண்ட்ல இல்லாதனால, அ யாராவது நல்ல உள்ளம் படைச்ச நம்மள மாரியான சுவாமிமார்கள் யாராவது ஃபண்ட் குடுத்தா நல்லாருக்கும். ஒரு ரூ. 5 அவங்க பே பண்ணா போதும். ஏன்னா, ஒவ்வொரு நாளுமே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. அப்ப இப்ப எக்ஸாம்பிள் 1,00,000 பேரு அ மினிமம் ஒரு ரூ. 5 பே பண்ணா கூட ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு பாதிக்கப்படுற பக்தருக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜில தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுலயுமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது வந்து
கம்பல்சரி கிடையாது. அவங்களோட விருப்பம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஆன்லைன் புக் பண்ணும்பொழுது அந்த ஆப்ஷன நோன்னு குடுத்து கூட நீங்க புக் பண்ணலாம். ஸோ என்னோட ஸ்மால் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஆன்லைன் பிரசாதம் வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 5 தானே. ஸோ இதையும் எஸ் குடுத்து நீங்க புக் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்புக்குள்ள போகும். பேமெண்ட் எடுப்பாங்க. அப்புறமா தான் உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகும். இது நீங்க வந்து பிரசாதம் எதுவும் செலக்ட் பண்ணல. ஜஸ்ட் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் தான் புக் பண்றீங்கன்னா, இத நோன்னு குடுக்குறதே பெட்டர். என்ன ரீசன் அப்படின்னா, சில நேரங்கள்ல விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணும்பொழுது, ஆ நீங்க வந்து ஃபைனல் அதாவது இப்போ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஒரு 2 டிக்கெட், 3 டிக்கெட் தான் இருக்கு. அப்ப நீங்க பேமெண்ட் ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க பே பண்றதுக்குள்ள யாராவது அந்த டிக்கெட்ட புக் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம போயிரும். சரிங்களா? இதே இது பேமெண்ட் எதுவும் எரர் ஆயிருச்சுனா கூட உங்க டிக்கெட் அப்படியே ஹோல்ட் ஆயிருந்துரும். உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சொல்றேன் இப்ப. ஆல்ரெடி நீங்க பிரசாதம் பே பண்ணி தான் வாங்க போறீங்க. நான் பேமெண்ட் ஆப்ல எப்படினாலும் உள்ள போறேன்னா, எக்ஸ்ட்ரா ரூ. 5 கட்டுங்க. இந்த ரூ. 5 ஆனது ஏதோ ஒரு பக்தரோட குடும்பத்துக்கு ஒரு நலத்திட்ட உதவியா இருக்கும். ஸோ இப்ப நான் வந்து எந்த விதமான பேமெண்ட் ஆப்புக்குள்ளயும் போகாம விர்ச்சுவல் கியூ டிக்கெட் எப்படி புக் பண்றது அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் நான் பாருங்க மேலேயே வந்து எந்த ஐடிக்கு நான் டிக்கெட் புக் பண்ணணுமோ அது 2யும் செலக்ட் பண்ணிட்டேன். தென் பாருங்க இங்கேயும் வந்து நான் பில்கிரிம் வெல்ஃபேர் ஃபண்ட் வந்து நோ குடுத்துட்டேன். ஸோ ஆட் டூ விஷ் லிஸ்ட் குடுக்குறேன். என்னோட டிக்கெட் வந்து லோட் ஆயிருச்சு பாருங்க. 2 டிக்கெட் நான் புக் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு. தென் திரும்ப நான் ப்ரொசீட் குடுக்குறேன். அகைன் கன்ஃபர்மேஷன் கேட்குது. அகைன் ஒரு ப்ரொசீட் குடுத்துட்டேன். டிக்கெட் புக் ஆயிருச்சு. ஸோ இது வந்து 3ல ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். இப்ப எக்ஸலன்ட், குட் அண்ட் நீட் இம்ப்ரூவ்மெண்ட்னு நான் குட்ன்னு குடுத்துறேன். ஓகே குடுத்துட்டேன். ஸோ எனக்கான விர்ச்சுவல் கியூ டிக்கெட் வந்துருச்சு இப்ப. இத நான் டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதில குடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் 2 டிக்கெட் அட் அ டைம்ல செலக்ட் பண்ணதுனால எனக்கு 2மே ஒரே பேஜ்ல வந்திருக்கு. நான் சிங்கிள் டிக்கெட்டா தனித்தனியாவும் போடலாம். தனித்தனியா போட்டா தனித்தனி பேஜ்ல வரும். அவ்வளோதான் இப்ப அதோட டிஃபரன்ஸ். ஸோ இதில நான் ஏதாவது விர்ச்சுவல் கியூ டிக்கெட்ட கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இமிடியேட்டா கேன்சல் பண்ணலாம். இப்ப இந்த பேஜ்ல இருக்கனால இதிலேயே பாருங்க கீழ கேன்சல் காட்டுது. ஒருவேளை நான் வேற பேஜ்ல இருக்கேன் அப்படின்னா எப்படி உள்ள வரலான்னு பார்க்கலாம். இப்ப நான் விர்ச்சுவல் கியூன்ற இந்த பேஜ்ல இருக்கேன். நான் ஆல்ரெடி டிக்கெட் யாருக்கோ மாத்தி புக் பண்ணிட்டேன். அத எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னா, இந்த சைட்ல ப்ரொஃபைல் ஐகான் இருக்குல்ல இப்ப இத கிளிக் பண்ணிட்டு, இல்ல டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு 2வது ஆப்ஷன கிளிக் பண்றேன். இதுல கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்தெந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேனோ எல்லாமே காட்டும். இல்ல நான் கேன்சல் பண்ண விருப்பப்பட்டேன்னா கேன்சல் குடுத்துட்டு, ஜஸ்ட் நான் கேன்சல் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து யார கேன்சல் பண்ணணும்? ஒருத்தரா? 2 பேரா? ஸோ ஒருத்தரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 பேர் வேணாலும் 2 பேரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப பாருங்க இது மொபைல் வியூல இருக்கிறதுனால சிலருக்கு என்ன காட்டும்னா, இங்க வந்து கேன்சல் சப்மிட்ன்ற ஆப்ஷன் காட்டும். சிலருக்கு காட்டாது. பாருங்க எனக்கும் காட்டல. ஸோ எப்படி நான் கேன்சல் பண்றேன்னு பாருங்க. ஜஸ்ட் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த குரோம் ஐகான்ல அந்த 3 பட்டன் இருக்குல்ல இப்ப அந்த 3 டாட் இந்த 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட்ன்னு போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க அந்த சப்மிட் அப்படின்ற பட்டன் காட்ட ஆரம்பிச்சுருச்சு எனக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? யார் வரலையோ அவங்கள மட்டும் ஜஸ்ட் கேன்சல் பண்றதுக்காக சப்மிட் குடுக்குறேன். ஸோ இப்போ அந்த ஒரு டிக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருச்சு. நான் அகைன் என்ன பண்ணிக்கிறேன்னா டெஸ்க்டாப் சைட்லேருந்து நார்மல் சைட்டுக்கு போயிடுறேன். இப்ப பாருங்க நான் 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். 2ல 1 கேன்சல் பண்ணிட்டேன். அதனால ஸ்டேட்டஸ் எனக்கு என்ன காட்டுது? பார்ஷியலி கேன்சல்ட் அப்படின்னு காட்டுது. சரிங்களா? இப்ப நான் இப்ப இத டவுன்லோட் பண்ணும்பொழுது என்னோட டிக்கெட் வந்து அ அதாவது கேன்சல் ஆகாம டிக்கெட்டா இருக்கும். எனக்கு இன்னொரு சாமிய சேர்த்து புக் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல்னு காட்டும் இப்ப. சரிங்களா? நான் இதையும் கேன்சல் பண்ணா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படி பார்ஷியலா கேன்சல் பண்றதுனால ஒரே ஒரு டிராபேக் இருக்கு பகவானே. என்னன்றதையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்னோட வரக்கூடிய சாமி வந்து வரலன்றதுனால நான் வந்து அவரோட ஐடிய நான் கேன்சல் பண்ணி, எனக்கு மட்டும் நான் டிக்கெட் வச்சிருக்கிறேன். சரிங்களா? இதே இது நான் டிக்கெட்ட மொத்தமா கேன்சல் பண்ணியிருந்தா, அதே ஐடிய வச்சு என்னாலயும் டிக்கெட் புக் பண்ண முடியும். அந்த சாமியாலயும் புக் பண்ண முடியும். இதே இது நான் அந்த சாமிய வந்து பார்ஷியலா கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால, அவரோட ஐடி நான் மேபி ஆதார் கார்டு வச்சு நான் அவங்களுக்கு புக் பண்ண ட்ரை பண்ணி, நான் அத பாதியில இப்படி கேன்சல் பண்ணியிருக்கேன்னா, திரும்ப அவங்க புக் பண்ண நெனச்சாலும் அந்த ஆதார் கார்ட வச்சு புக் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த எரர் போகவே போகாது. ஸோ அது எப்ப போகும் அப்படின்னா, நான் புக் பண்ண 2 பேருக்கும் கேன்சல் பண்ணிட்டு, அதாவது 2 நேம் இருக்குல்ல, அந்த 2 நேமுக்கும் கேன்சல் பண்ணிட்டு, திரும்ப 2 நேமுக்கும் புக் பண்ணலாம் ட்ரை பண்ணா எப்பனாலும் ட்ரை பண்ணலாம் இப்ப. சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில அந்த பார்ஷியலா கேன்சல் ஆயிருக்கும் பொழுது, யார வச்சு நான் பார்ஷியலா கேன்சல் பண்ணியிருக்கனோ, அவங்களோட ஐடிய வச்சு திரும்ப அவங்களால இந்த மண்டல காலம், மகரவிளக்கு காலத்தில டிக்கெட் புக் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப. ஸோ நான் 2 பேருக்கும் கேன்சல் பண்ணா கூட, கேன்சல்னு மொத்தமா குடுத்துட்டு எஸ் குடுத்தாலே போதும். 2 பேரும் கேன்சல் ஆயிரும் இப்ப. ஐ மீன் இப்ப ஆல்ரெடி நான் ஒருத்தருக்கு கேன்சல் பண்ணிட்டேன். இன்னொருத்தருக்கு தேவையில்லன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டேன்னா, இப்போ அந்த 2 ஐடியுமே நம்மளோட சர்வர்லேருந்து வெளில போயிரும். அதனால 2 ஐடிய வச்சு திரும்ப நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் பகவானே. ஸோ இவ்வளோதான் இப்போ. ஸோ விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்றது ஈஸி தான். எந்த விதமான பேமெண்ட்டும் நம்ம கட்டணும்னு அவசியம் இல்ல. அந்த இன்சூரன்ஸ் ஃபண்டும் நான் முன்னாடி சொன்ன மாரியே, அது உங்களோட விருப்பம் சார்ந்தது. ஸோ இப்போ விர்ச்சுவல் கியூ டிக்கெட் சார்ந்து உங்களுக்கு எழக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் விடை குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் இப்போ. ஸோ இந்த மாதிரியான எரர் வந்துட்டே இருக்கு. யூ கேனாட் மேக் டிரான்சாக்ஷன் அன்டில் யூ ஹேவ் அ ப்ரீவியஸ் டிக்கெட் புக்கிங். அதே மாரி இங்க பாருங்க 8 டூ
10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்குது. இது எதனால வரும் அப்படின்னா, சர்வர்ல நெறைய பேர் உள்ள இருக்கிறதுனால. இப்ப நான் புக் பண்ணும்பொழுது டைம் பார்த்துருப்பீங்க. மணி வந்து அதிகாலை 3, 3:30 அந்த ரேஞ்சில தான் நான் புக் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதனால பாருங்க ரொம்ப ஈஸியா சர்வருக்குள்ள என்னால போக முடிஞ்சது. இதே இது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமா இருக்கிற டைம் நீங்க டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த மாரி எரர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப. ஸோ அந்த எரர்லயே தெளிவா போட்டுருக்காங்க. என்னன்னா 8 டூ 10 நிமிஷத்துல இந்த எரர் வந்து சரியாயிரும். நீங்க அப்புறமா வந்து டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இந்த மாரி எரர் காட்டுச்சு அப்படின்னா, பயப்பட தேவையில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் இப்ப. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்குமே 70,000 டிக்கெட்க்கு மேல ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பான முறையில எல்லாருக்கும் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் கிடைக்கும் இப்ப. நம்ம பயப்பட வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மண்டல விரதமிருந்து முறைப்படி சபரிமலை யாத்திரை பயணம் பண்றோமா அப்படின்ற விஷயத்த மட்டும் கவனத்துல கொள்ளுங்க. ஐயனுக்கு மட்டும் பயப்படுங்க. அதே போதுமானது பகவான். இத தாண்டி வேற எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் தாராளமா எப்பனாலும் சபரிமலை சேவர்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஐயப்பா. நல்லது பகவான். இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டுமே ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம்.